ஓம் சாந்தி 23/6/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகான் சௌபாகியசாலி ஆவீர்கள். ஏனென்றால் இதுவரையும் எந்த ஒரு ரிஷி முனிவரும் படிக்காத படிப்பை உங்களுக்கு பகவான் கற்பிக்கின்றார். கேள்வி: உலகத்தின் மனிதர்களுக்கு தெரியாத நாடகத்தின் எந்த ஒரு விதி செயல் பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? பதில்: இந்த ருத்ர ஞான வேள்வியிலிருந்து விநாச ஜுவாலை எழும்பியுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது முழு பழைய உலகமே இதில் ஸ்வாகா ஆகிவிடும். இந்த விதியை யாருமே தடுக்க முடியாது. இது எப்பேற்பட்ட அஸ்வமேத அவினாஷி, அதாவது அழியாத ருத்ர யக்யம் என்றால், இதில் அனைத்து பொருட்களும் ஸ்வாகா ஆகிவிடும். பிறகு நாம் இந்த பதித்தமான உலகத்தில் வரமாட்டோம். இதை இறைவனின் செயல் என்று கூற முடியாது. இது நாடகத்தின் விதியாகும். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்களும் மனிதர்கள் ஆவீர்கள். பாபா ஆத்மாக்களை பார்த்தாலும் சரீரத்தோடு தான் பார்க்குறாரு. அதனால் நீங்களும் மனிதர்கள் ஆவீர்கள் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இது மனிதர்களின் உலகமாகும். இந்த சமயம் நீங்கள் பிராமண தர்மத்தின் மனிதர்களாக ஆகியுள்ளீர்கள். தந்தை ஆத்மாக்களுக்கு படிப்பினை அளிக்கிறார். ஆத்மாவிற்கு இப்பொழுது தனது சுய தர்மம் பற்றி தெரிய வந்துள்ளது. நான் ஆத்மா இந்த சரீரத்தை இயக்கக்கூடியவன் ஆவேன். இது ஆத்மாவின் ரதமாகும். எப்படி தந்தை இந்த ரதத்தில் வீற்றிருக்கிறார், உங்களுடைய ஆத்மா கூட இந்த ரதத்தில், அதாவது சவாரி செய்து கொண்டு உள்ளது. நான் ஆத்மா சாந்த சொரூபமாவேன் என்கிற ஞானம் ஆத்மாவிற்கு மறந்துவிட்டது. நாம் வசிக்கும் இடமே மூலவதனமாகும். இந்த உடல் நமக்கு இங்கு கிடைக்கிறது. இதுபோன்று நம்மிடமே நாம் உரையாட வேண்டும். தனக்கு தானே இதை மாதிரி பேசிக்கணுன்றார் பாபா. ஆத்மாவை பற்றிய ஞானம் தந்தை கொடுத்த உடனே, நான் ஆத்மா இந்த ரதத்தில் வந்திருக்கிறேன், சவாரி செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த ஆத்ம ஞானம்தான் மறந்துட்டீங்க, ஆத்மாவினுடைய வசிப்பிடத்தையும் மறந்துட்டீங்க. இதெல்லாமே பாபா நமக்கு சொல்லி கொடுத்ததுனால அதை நம்ம தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சாந்த சொரூபமாவோம் என்பதை குழந்தைகள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். இங்கு பாகம் ஏற்று நடிக்க வந்துள்ளோம். இந்த உறுப்புகளிலிருந்து விடுபட்டவராகி விடும் பொழுதுதான் ஆத்மா அமைதியாக இருக்கிறது. ஆத்மா தனது சுய தர்மமாகிய அமைதியில் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் அமர முடியும். இந்த உடல் மூலமாக வேலை செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அமைதியாக அமர்ந்து விடுங்கள். இதுதான் உண்மையான அமைதியாகும். இதை நீங்கள் தேடுவது இல்லை. அமைதிக்காக எங்கேயும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுய தர்மமே அமைதியாகும். குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பினுடைய முதல் இடை கடைசியை பற்றி அறிந்துள்ளீர்கள். நீங்கள் எவ்வளவு சௌபாகியசாலிகள். தந்தையோ சரியான விஷயத்தை புரிய வைக்கிறார். இது இருப்பதே சத்கதிக்கான மார்க்கமாகும். நம்முடைய மார்க்கம் சத்கதிக்கான மார்க்கமாகும். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவராவார் என்பதை புரிய வைக்க வேண்டும். பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு சத்கதியை அளித்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டு விட்டீர்கள். வெளியில் இருக்கும் மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியவே தெரியாது. இங்கே வந்த பிறகுதான் எல்லாமே தெரியுமே தவிர, வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு யாருக்குமே பாபாவுடைய விஷயங்கள் தெரியாது. பள்ளிக்கூடத்திற்கு முதலில் வரும்பொழுது படிக்காதவர்கள்தான் வருகிறார்கள்.
பிறகு பள்ளிக்கூடத்தில் இதை படித்தோம் என்பார்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய படிப்பில் இருக்கிறீர்கள். பரம்பிதா பரமாத்மா உங்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்கிறார். இதை புத்தியில் உணர வேண்டும். படைப்பவரோ ஒரு சிவபாபா தான் ஆவார். ருத்ரன் இந்த ஞான யஜ்யத்தை படைத்தார் என்பது சாஸ்திரங்களிலும் உள்ளது. இப்பொழுது ருத்ரர் மற்றும் சிவ பரமாத்மா இடையே வித்தியாசம் ஒன்றுமில்லை. அதாவது ருத்ரன் என்றாலும் சரி, சிவன் என்றாலும் சரி, ஒன்றுதான்றார் பாபா. யஜ்யத்தில் அனைத்து ஆகுதி, அதாவது பொருட்களை போடுகிறார்கள். எல்லாவற்றையும் விட ஸ்வாகா செய்து விடுகிறார்கள். அனைத்தையும் ஸ்வாகா செய்து விடுகிறார்கள். எனவே இந்த ருத்ர ஞான வேள்வியில் முழு பழைய உலகம் ஸ்வாகா ஆகிவிடும். நீங்கள் இப்பொழுது ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பதித்த உலகத்தில் மீண்டும் வரமாட்டீர்கள். இந்த உலகம் பிறகு முடிந்துவிடப் போகிறது. இயற்கையின் சேதங்கள் ஆகியவை அனைத்தும் நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் பதிந்துவிட வேண்டும். என்னுடைய புத்தியில்தான் முழு ஞானம் உள்ளது என்று சிவபாபா கூறுகிறார். தந்தை சத்தியமானவர், உயிரோட்டமுடையவர், ஞானக்கடல் ஆவார். அதனால் அவருடைய ஞானத்தை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. தேனீக்களுக்கு கூட ஒரு ராணி தேனி உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். ராணியுடன் கூடவே பின்னால் எல்லா தேனீகளும் போகின்றன. ராணி அதாவது தாயுடன் அவைகளுக்கு எவ்வளவு சம்பந்தம் உள்ளது. எல்லையில்லாத தந்தையும் வரும்பொழுது அனைத்து குழந்தைகளையும் கூட அழைத்து செல்கிறார். பாபா விட்டுள்ளார். ஆத்மாக்களாகிய நம்மை சாந்தி தாமத்திற்கு கூடவே அழைத்து செல்லுவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது. சர்வகுண சம்பன்னம் என்ற மகிமையும் பாடுகிறார்கள் தேவதைகளுக்கு. அவர்களுக்கு முன்னால் தலையும் வணங்குகிறார்கள். கோவில்கள் கூட நிறைய உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் சத்தியுகத்தினுடைய ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது மற்றும் எப்படி ஸ்தாபனை ஆகியது என்பது யாருக்கும் தெரியாது. வணங்குறாங்களே தவிர, பூஜை செய்கிறாங்களே தவிர, ஆனால் அந்த தர்மத்தினுடைய ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மத்தினுடைய விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. அது எப்படி ஸ்தாபனை ஆச்சு, எப்பொழுது ஸ்தாபனை ஆச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாதுன்றாரு பாபா. இவ்வளவு உயர்ந்ததாக இருந்த பாரதம் எப்படி தாழ்வடைந்தது? இதுவும் யாருக்குமே தெரியாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செயல் என்று கூறுகிறார்கள். ஆனால் யாருடைய செயல்? அதுவும் புரியாமல் உள்ளார்கள். நாடகத்தில் தீர்மானிக்கப்பட்ட பதிவு செயல் என்று புரிந்திருந்தால்தான் புரிய வரும். புத்தகத்தை மட்டும் படிப்பதால் நாடகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. நாடகத்தை யாரும் பார்க்காத வரையும் நாடகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி ஒரு கிருஷ்ணரின் லீலை பற்றிய நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது என்று பத்திரிகைகளிலும் வந்துள்ளது. ஆனால் பார்க்காமல் யாராவது புரிந்து கொள்ள முடியுமா என்ன? பார்த்தால்தான் நாடகத்தில் இவையெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட நாடகத்தை இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். இந்த உலக நாடக மேடையில் நாம் எல்லாருமே நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள். இதை நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி படிக்கும்போது புரியாதுன்றார் பாபா. சத்தியுக சூரிய வம்சத்தினர் பின் சந்திர வம்சத்தினருக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுத்தார்கள்? சந்திர வம்சத்தினர் சூரிய வம்சத்தினர் மீது வெற்றி அடைந்தார்கள் என்பதல்ல. இல்லை, யார் சந்திர வம்ச ராஜாவாக போகிறாரோ அவருக்கு சூரிய வம்ச ராஜா ராணி ராஜ்ய பாக்கியத்தின் திலகத்தை இட்டு சிம்மாசனத்தில் அமர்த்துவார்கள். ராஜா ராமர், ராணி சீதையின் பட்டம் கிடைக்கிறது. யார் கொடுத்தது? சூரிய வம்சத்தினர். இப்பொழுது நீங்கள் ஆட்சி புரியுங்கள் என்று பதவி பிரமாணம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த காட்சியை குழந்தைகளாகிய நீங்கள் சாட்சாத்காரத்தில் பார்த்துள்ளீர்கள். மற்றபடி சண்டைகள் ஆகியவை எதுவுமே நிகழ்வதில்லை. எப்படி ஒருவருக்கு ராஜ்யம் அளிக்கப்படுகிறதோ
அவ்வாறே அளிப்பார்கள். அவர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு ராஜ்ய திலகம் அளிப்பார்கள். அங்கு எந்த ஒரு குருமார்களும் இருக்க மாட்டார்கள். நாம் தெய்வீக சுபாவம் உடையவர்களாக ஆகிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் ராஜ்யத்தின் நாம் எவ்வளவு சுகம் உடையவர்களாக இருப்போம். பாபா நம்மை துக்கத்திலிருந்து விலக்கி சுகத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அதாவது பாபா சொல்கிறாங்க, சூரிய வம்சத்து ராஜாக்கள் சந்திர வம்சத்து ராஜாக்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க 2வது யுகம்ங்கிறது வரும்போது. மற்றபடி சண்டை மூலமாக இந்த மாதிரி ராஜ்யத்தை அவங்க பெறலை. அடுத்த யுகம் வரும்போது தானாகவே அவங்களுக்கு திலகத்தை இட்டு சிம்மாசனத்தில் அமர்த்தி விடுவாங்கன்றார் பாபா. கால்களை கழுவி ராஜ்ய திலகம் கூட அளிப்பாங்க. மற்றபடி இங்கே குருமார்களுக்கு செய்கிற மாதிரி அங்கே எந்த ஒரு குருமார்களும் இருக்க மாட்டாங்க. தனக்குள்ள அந்த தெய்வீக சுபாவம் இருக்கிறதுனால அதை மாதிரி பாபா சொல்கிறாங்க, மற்ற அரசாட்சி மாறும்போது அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இதெல்லாமே உங்களுடைய புத்தியில் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு பாபா காட்சியும் காட்டியிருக்கிறாரு. நாம் 1வது நம்பர் ஆவோம். மற்றது எல்லைக்குட்பட்டது மற்றும் சிறு சிறு கிளைகளோ லட்சக்கணக்கில் இருக்கக்கூடும். இங்கோ முக்கியமானது 4 பரம்பரைகள். முதலில் நாம் வருகிறோம். பிறகு இஸ்லாமியர்கள், பௌதியர்கள், கிறிஸ்துவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது நாம் கீழே வந்துவிட்டோம். நாம் தான் 84 பிறவிகள் எடுத்து பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டியுள்ளது. யார் இப்பொழுது கடைசியில் இருக்கிறார்களோ அவர்களே பிறகு முதலில் இருப்பார்கள். தேவி தேவதைகள் இப்பொழுது பதித்தமாக இருக்கும் காரணத்தினால் தங்களை தேவி தேவதைகள் என்று அழைத்து கொள்ள முடியாது. அரைக்கல்பம் நீங்கள் சுகம் அனுபவிக்கிறீர்கள். மற்ற அனைவரும் அமைதியில் இருப்பார்கள். நாங்கள் முக்தியில் செல்ல வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். சுகத்தை காக்கையினுடைய எச்சத்திற்கு சமம் என்றும் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சுகதாமத்தின் அனுபவமே இல்லை. இந்த முக்தி மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாபா சொல்கிறாங்க, சுகதாமத்தினுடைய அனுபவம் இல்லை. உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, மகிமையும் பாடுகிறார்கள். ஆனால் பதித்தமாக ஆன காரணத்தினால் மறந்து விட்டுள்ளார்கள். இது பாடசாலைகளுக்கெல்லாம் பாடசாலையாகவும் இருக்கிறது, வேள்விகளுக்கெல்லாம் வேள்வியாகவும் இருக்கிறது. முழு பழைய உலகம் இதில் முடிந்து போகிறது. ஹோலி தினத்தன்று எரிக்கிறார்கள். இந்த அனைத்து பண்டிகைகளும் தற்பொழுதுனுடைய ஞாபகார்த்தங்களாகும். ஆத்மா போய்விடும், மற்றபடி சரீரம் முடிந்து போய்விடும். இந்த ஞானத்தை எந்த ஒரு சந்நியாசியும் அளிக்க முடியாது. கீதையில் கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் மாவில் சேர்த்த உப்பு அளவிற்குத்தான். ஞானம் பெரும்பாலும் மறைந்து விடுகிறது. நான் இந்த வேள்வியை படைத்துள்ளேன். இதில் உடல், மனம், பணம் எல்லாமே ஸ்வாகா செய்கிறீர்கள். உயிருடன் இருந்தே இறக்கிறீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டு இருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, சுகதாமத்திற்கு செல்லுவதற்காக தங்களுடைய சுபாவத்தை தெய்வீகமானதாக ஆக்க வேண்டும். நாடகத்தின் முதல் இடை கடைசியின் இரகசியத்தை புத்தியில் வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் இதே இரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, சுய ராஜ்யத்தை பெறுவதற்காக இந்த எல்லையில்லாத வேள்வியில் உயிருடனே தங்களுடைய உடல், மனம், பொருளை சுவாகா செய்ய வேண்டும். அனைத்தையும் புதிய உலகத்திற்காக மாற்றம் செய்துவிட வேண்டும்.
வரதானம். தங்களது நெற்றியின் மூலம் மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய உண்மையான யோகி ஆவீர்களாக. நினைவார்த்தத்தில் யோகியின் நெற்றியில் மூன்றாவது கண் காண்பிக்கிறார்கள். உண்மையான யோகி குழந்தைகளாகிய நீங்கள் கூட தங்களது நெற்றியின் மூலமாக மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக எப்பொழுதுமே புத்தி மூலமாக ஒரு தந்தையின் தொடர்பில் இருங்கள். ஒன்று தந்தை, இரண்டாவது நான், மூன்றாவது யாருமே இல்லை. அப்பேற்பட்ட நிலை இருக்கும் பொழுதுதான் மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் ஏற்படும். புத்தியில் யாராவது மூன்றாம் ஆனவர் வந்துவிட்டார் என்றால் பிறகு மூன்றாவது கண் மூடி போய்விடும். எனவே எப்பொழுதும் மூன்றாவது கண் திறந்திருக்க வேண்டுமென்றால் மூன்றாம் ஆவர் யாருமே இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸ்லோகன்: கேள்விகளுடன் கூடிய உள்ளம் கொண்டிருப்பது என்றால் குழப்பம் அடைவது மற்றும் குழப்பமடைய செய்வதாகும். தானும் குழம்பிடுவோம், மற்றவங்களையும் குழப்பி விட்டுருவோம். எப்படின்னா நமக்குள்ள அந்த கேள்விங்கிறது எப்பொழுதுமே கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா. இன்றைய அவ்வக்த சமிக்கை: சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். யார் எப்படி செயல்களை செய்கிறார்களோ அவ்வாறே பெயரும் இடப்படுகிறது. செயல்கள் சிரேஷ்டமாக இருந்தது என்றால் சிரேஷ்டமணி என்ற பெயர் கிடைக்கும். சிரேஷ்டமணி ஆக வேண்டும் என்றால் எண்ணம், சொல், செயலில் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இவை இரண்டும் அவசியம். சரளத்தன்மை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இல்லை என்றாலும் கூட சிரேஷ்டத்தன்மை கிடையாது. எனவே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இரண்டுமே சேர்ந்தார் போலவே இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? தொலைவில் மறைந்து விட்டதா மனிதம், இருளில் கரைந்து விட்டதா? கருணை தேடித் தாருங்கள் சிவனே, சொர்க்கம் கையில் சேருங்கள். தொலைவில் மறைந்து விட்டதா மனிதம், இருளில் கரைந்து விட்டதா? கருணை தேடித் தாருங்கள் சிவனே, சொர்க்கம் கையில் சேருங்கள். எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன்? கல்பம் கல்பமாய் தேடி தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே, கரம் கூப்பிய கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே? கல்பம் கல்பமாய் தேடி தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே, கரம் கூப்பிய கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே? மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில்
கண்டு கரம் பிடித்த கடவுளே, என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே, மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில் கண்டு கரம் பிடித்த கடவுளே, என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே, இறைவனே. எங்கே என் இறைவன், இசையிலே இணைத்து வைத்த துணைவன், நானிலமெல்லாம் நடக்கின்ற என்னை பாதையில் நிறுத்தி விட்டார், யாத்திரை இங்கே நினைவிலே என்று நீ என்னை அமர்த்தி விட்டார், நானிலமெல்லாம் நடக்கின்ற என்னை பாதையில் நிறுத்தி விட்டார், யாத்திரை இங்கே நினைவிலே என்று நீ என்னை அமர்த்தி விட்டார், எங்கே என் இறைவன், இசையிலே இணைத்து வைத்த